இந்தி படித்தவர்கள் எல்லாம் மாடு மேய்க்கிறார்கள் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தமிழ், ஆங்கிலம் என இருமொழியில் படித்தவர்கள் பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். இந்தி படித்தவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், எங்கள் வீட்டில் மாடு மேய்க்கிறார்கள் என்றும் கூறினார். நாம் இந்தி படித்தால் வட மாநிலத்திற்கு சென்று பானிபுரி தான் சுட வேண்டும் என்றும் விமர்சித்தார். இந்தி படிச்சவன்லாம் என் வீட்டுல மாடு மேய்க்கிறான், பல்லாட்டு சொல்ல உண்மை. இங்க பானிபுரி வைக்கிறான், கொத்து வேலை செய்யறான், ஆச்சரிய வேலை செய்யறான். நாம இந்தி படிச்சா வடநாட்டுக்கு தான் போய் பானிபுரி தான் சொன்னோம். அண்ணாவுடைய கொள்கை முழுவதுமாக நிறைவேற்றதான் நம்மால் வெளிநாடுகள்ல எல்லா நாடுகள்ல நம்மால் எந்த நாட்டு இல்லாத எல்லா நாட்டையும் நீ கோல வச்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ஆங்கிலம் தமிழ் படிச்சனால தான். இவன் தான் பண்றானுங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்லி மத்திய கொள்கை ஏத்துக்கணும்னு சொன்னா 2150 கோடி ரூபாய் நமக்கு மாணவர்களுக்கு